சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியே உள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அறிவித்த இலவச வேட்டி சேலைகளை முறையாக வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள பன்னீர்செல்வம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படவில்லை என்று அரசை நோக்கி அதிருப்தி குரல்கள் எழுந்து வரும் நிலையில், இலவச வேட்டி சேலையும் பல இடங்களில் கொடுக்கப்படவில்லை. இனி வருங்காலங்களில் பொங்கல் திருநாளுக்கு முன்பே இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்குவது வாடிக்கை. இதன் முக்கிய நோக்கம் பொங்கல் பண்டிகையை தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதுதான். இந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் அனைத்தையும் பொங்கல் பண்டிகைக்கு முன்பே வழங்க வேண்டும். ஆனால் இந்த அடிப்படை நோக்கத்தையே சீர்குலைக்கும் வகையில் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு மற்றும் வேட்டி சேலை வழங்கப்படும் என்று திமுக அரசு அறிவித்து இருந்தது. நிதிநிலையை காரணம் காட்டி ரொக்கம் வழங்கப்படாது எனவும் திமுக அரசால் அறிவிக்கப்பட்டது. இது திமுக அரசின் நிதி சீரழிவுக்கு ஓர் எடுத்துக்காட்டு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பொங்கலுக்கு முன்பு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு மட்டுமே குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. பெரும்பாலானவர்களுக்கு வேட்டி சேலை வழங்கப்படவில்லை. பொங்கலுக்கு முன்பே வேட்டி சேலை வழங்கப்பட வேண்டுமென்று திட்டமிட்டு அதற்கேற்ப பணிகளை திமுக அரசு தொடங்கி இருக்குமேயானால், பொங்கலுக்கு முன்பே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இதனை வழங்கியிருக்கலாம். ஆனால் சரியான திட்டமிடல் இல்லை. திமுக அரசின் மெத்தன போக்கிற்கு, அக்கறையின்மைக்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. சென்ற ஆண்டும் இதே நிலைமைதான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், சென்ற ஆண்டு வேட்டி சேலை வழங்காமலேயே வழங்கிவிட்டதாக குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது. இந்த ஆண்டு அதுபோன்று குறுஞ்செய்தி அனுப்பப்படவில்லை. திமுக அரசின் திறமையினை காரணமாக நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கும் அங்குள்ள பணியாளர்களுக்கும் தகராறு ஏற்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் பணியாளர்களை சந்தேகப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அரசின் தவறுக்கு நியாய விலைக் கடை பணியாளர்கள் பலியாகப்படுகின்றன. முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்தி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச வேட்டி சேலை உடனடியாக கிடைக்க வழிவகை செய்யவும், இனி வருங்காலங்களில் பொங்கல் திருநாளுக்கு முன்பே இவற்றை வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.